ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு இதை வந்து சீக்வென்ஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சீக்வென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை கிரியேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஆர் ப்ரோக்ராமுக்குள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நியூவாக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஃபைலில் இருக்கனால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சீக்வென்ஸ்னால் கண்டினியூன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு 3 எலமெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங் எலமெண்ட், எண்டிங் எலமெண்ட், அது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் எலமெண்ட். அதாவது ஸ்டார்டிங் வந்து 1000, எண்டிங் வந்து 10,000. 1000 இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து 3வது. ஸோ அதனால் 3 இன்புட் வந்து வாங்கியிருக்கோம். நான் அதுக்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, அதாவது ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்டாட் இன்டிஜர் டாட் ரீட் லைன். ஸோ இதோட இன்புட் வாங்குற வந்து என்டர் த ஸ்டார்டிங் எலமெண்ட், என்டர் த எண்டிங் எலமெண்ட். ஸோ இன்க்ரீஸ் எலமெண்ட் எவ்வளோ ஆகணும் அப்படிங்கிற இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீக்வென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீக்வென்ஸுங்கிற ஃபங்க்ஷனை இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கேட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை நீங்கள் பிரிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது சீக்வென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஏபிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஏன்னா வாங்குகிற 1000 அப்படிங்கிறதும் 10,000 அப்படிங்கிறதும் கொடுத்து 1000 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3மே ஒரே இதில் வரணும். அதான் சீக்வென்ஸுங்கிறது. ஸோ இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்வென்ஸுங்கிறா என்னன்னு தெரில அப்படின்னா, உங்கள் டெஸ்கில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த 4 பேர் சீக்வென்ஸில் தான் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1000 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் சொன்ன அதே அவுட்புட்டை. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10,000 அப்படிங்கிற கொடுத்தாச்சு. இது 1000 இன்க்ரீஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்லாஷன் எது கொடுக்காங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து இந்த லைன் போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஸ்லாஷன் கொடுக்கல அப்படின்னா இங்கேயே வந்து அந்த ஸ்லாஷன் வரும், அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப் எக்ஸசைஸில் கேட்டிருக்க சீக்வென்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சீக்வென்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.